இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இந்த நாளும் நல்ல நாள். தேவன் தம்முடைய எல்லா ஆசீர்வாதத்தையும், எல்லா நன்மையும், எல்லா சமாதானத்தையும் உங்கள் வாழ்க்கையில் தந்து உங்களை இளைப்பாற செய்கிற நாள், உங்களை வழி நடத்துகிற நாள், உங்களோடு கூட இருந்து ஜெயத்தை காண செய்கிற நாள். இந்த நாளும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் மிகவும் கடினமான உலகம், ரொம்ப கோபம் நிறைந்த உலகம், நேர்மை இல்லாத உலகம், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகளும் போர்களும் தாக்குதலும் வன்முறைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னதான் ஜனங்க படிச்சிருந்தாலுமே, பெரிய பெரிய பட்டங்களை வாங்கியிருந்தாலுமே அவர்களுக்குள்ள ஞானம் இருக்கிறதில்லை. ஞானமற்ற காரியங்களை செய்கிறார்கள், அறிவில்லாத காரியங்களை செய்கிறார்கள், சரியான காரியங்களை செய்யாமல் தவறான காரியங்களை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம, இந்த உலகத்தில் இருக்கிற படிப்பை படித்தாலுமே, இந்த உலகத்தில் இருக்கிற வேலை செய்தாலுமே, பிஸ்னஸ் செஞ்சாலுமே, இந்த உலகத்தில் நம்ம முன்னேறுறது போல தெரிந்தாலுமே, அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் அறிவையும் ஞானத்தையும் தருகிறது கிடையாது. ஒன்று தான் தேவனுடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம், தேவனே தான் நம்மளுக்கு ஞானத்தை தர முடியும். பொதுவாக ஞானம் அப்படின்ற போது படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் தேவை அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. ஞானம் என்பது நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லோருக்கும் தேவையான ஒரு விஷயம். தேவன் தான் ஞானமாக இருக்கிறார். அப்போ தேவனை பெற்றுக்கொண்டவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிற ஞானத்திற்கும் தேவன் கொடுக்கிற ஞானத்திற்கும் வித்தியாசம் உண்டு. இந்த வசனத்தில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, அந்த ஞானம் சுத்தம் உள்ளது. இட் இஸ் பியூர். அதில் எந்த விதமான கரப்ஷன் கிடையாது, எந்த விதமான கரைகளும் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாத ஒரு ஞானமாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது அதுக்குள்ள அநேக இம்பியூரிட்டிஸ் இருக்கும், அது சுத்தமாக இருக்காது. ஆனால் தேவன் கொடுக்குற ஞானத்தில் நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்கும், சுத்தம் இருக்கும். ரெண்டாவது காரியம், நம்மளுக்குள்ள ஒரு சமாதானத்தை அது ஏற்படுத்தும். ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சமாதானம் நிலவும், ஈஸியாக முடிவு எடுப்பதற்கு நம்மளுக்கு உதவி செய்யும். மூன்றாவது, இட் இஸ் ஜென்டில். சாந்தமாக இருக்கும். இட்ஸ் நாட் அன் அரகண்ட் விஸ்டம், இட்ஸ் அ ஜென்டில் விஸ்டம் ஃப்ரம் காட். உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஞானம் நான் சொல்றது தான் சரி அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கும். ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் சூழ்நிலையை சாந்தமாக பொறுமையோடு கையாள்வதற்கு நமக்கு உதவி செய்யும். இணக்கம் உள்ளதாக இருக்கும். அப்படின்னா வில்லிங் டு ஈல்ட், விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் தேவனுடைய ஞானம். இரக்கத்தால் நிறைந்தது, நற்கனிகளால் நிறைந்தது தேவனுடைய ஞானம். அடுத்தது, பட்சபாதம் இல்லாத ஞானம் தேவனுடைய ஞானம். இந்த தேவனுடைய ஞானம் நேரத்தை பார்க்காமல், மக்களை பார்க்காமல், மனிதர்களை பார்க்காமல் சரியானதை கற்றுத்தந்து சரியானதை நம்மளுக்கு போதிக்கிற ஞானமாக இருக்கிறது. கடைசியாக, மாயமற்ற ஞானம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆல்வேஸ் சின்சியர், எப்பொழுதும் உண்மை உள்ளதாக, மாயம் இல்லாமல் நிஜமான தன்மையை கொண்டது தேவனுடைய ஞானம். இந்த ஞானம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, படிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ள தேவனுடைய ஞானம் விளங்குகிறது. காட்ஸ் வேர்ட் இஸ் காட்ஸ் விஸ்டம். தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய ஞானம். அப்போ அதிகமாக அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் படித்து கொண்டே இருங்கள். எந்த பகுதியில் தேவனுடைய ஞானத்தை செயல்படுத்தணுமோ அந்த இடத்துல செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். அது உங்களுடைய படிப்பாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், பிஸ்னஸாக இருந்தாலும், வீட்டில் நீங்கள் பார்க்கிற காரியங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் தேவனுடைய ஞானம் விளங்கும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது தேவனுடைய ஞானம் எல்லோருக்கும் விளங்கும். இன்றைக்கும் பரலோகத்தில் இருக்கிற ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த ஞானத்தினால் செயல்படுவதற்கு தேவன் ஒரு நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.